இனிமேல் ஒரே ஒரு சோல்ஜர் போதும் எதிரியோட மிலிட்ரி டேங்கை காலி பண்ண. நம்ம சோல்ஜர் கையில் வச்சிருக்க இந்த மிசைலு ஒரு தடவை லான்ச் பண்ணிட்டா அது அவரே நினச்சாலும் தடுக்க முடியாது. இந்த மிசைல் என்ன பண்ணுன்னு நான் சொன்னேன்னா நீங்கள் ரொம்பவே ஷாக் ஆயிடுவீங்க, ரொம்பவே ப்ரௌடாகவும் ஃபீல் பண்ணுவீங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த வீடியோ, மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம பவர்ஃபுல்லான மேன் போர்ட்டபிள் ஆன்டி டேங்க் கைடட் மிசைலை கண்டுபிடிச்சி அதை டெஸ்ட்டும் பண்ணிட்டோம். இந்த மிசைலை லான்ச் பண்ணுறதுக்கு மிலிட்ரி வெஹிக்கிள் தேவையில்லை, ஒரு லான்ச்சர் தேவையில்லை, ஒரே ஒரு சோல்ஜர் போதும். நம்ம நார்மலாக ஒரு மிசைலை லான்ச் பண்ணணும்னா ஒரு பெரிய லான்ச்சர் வேணும். அந்த லான்ச்சர் வைக்க ஒரு பெரிய மிலிட்ரி வெஹிக்கிள் தேவைப்படும். நம்ம பிரம்மோஸே எடுத்துக்கோங்களேன், அது லான்ச் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய லான்ச்சர் வேணும். ஆனால் இந்த MPA TGMனு சொல்கிற இந்த மேன் போர்ட்டபிள் ஆன்டி டேங்க் கைடட் மிசைலுக்கு பேருக்கு ஏற்ற மாதிரியே எந்த ஒரு லான்ச்சரும் தேவையில்லை, எந்த ஒரு வெஹிக்கிளும் தேவையில்லை, ஒரே ஒரு சோல்ஜர் போதும். நம்ம சோல்ஜர் இந்த மிசைலை அவங்களோட ஷோல்டரில் வச்சு லான்ச் பண்ணலாம். இது மெயினாக டேங்க்குக்காகவே செதுக்கின ஒரு வெப்பன். ஏன்னா ஒரு மிலிட்ரி டேங்க்கு ஒரு போர் சூழலில் ரொம்பவே முக்கியமான ரோல் ப்ளே பண்ணும். ஒரு ஹெவி ஃபயரிங்லையும் ஈஸியாக போக வேண்டிய இடத்துக்கு போக முடியும். புல்லட்ஸு, குண்டுன்னு எல்லாமே அதை அப்சர்வ் பண்ணும். ஸோ உள்ளே இருக்கிற சோல்ஜர்ஸ்க்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஈஸியாக எனிமியோட டிஃபென்ஸை தாண்டி பென்ட்ரேட் பண்ண முடியும். இதனால் பின்னாடி வர சோல்ஜர்ஸ்க்கும் ரொம்பவே சேஃபாகவும் ஈஸியாகவும் இருக்கும். ஸோ இவ்வளோ பவர்ஃபுல்லான இந்த டேங்கை காலி பண்ணுறதுக்கு அதை விட ஒரு பவர்ஃபுல்லான இந்த மிசைல் தேவைப்படுது. சரி, நீங்கள் கேட்கலாம், டேங்க்கு தான் எல்லா குண்டையுமே தாங்குதே, அப்புறம் எப்படி அதை காலி பண்ணுறது அப்படின்னா, எல்லா டேங்க்குக்குமே ஃப்ரண்ட்டில் பவர்ஃபுல்லான லேயர்ஸ் இருக்கும், நம்ம புல்லட் ப்ரூஃப் கிளாஸ் மாதிரி. ஆனால் அதுக்கே ஒரு வீக் பாயிண்ட் இருக்குது. அது என்னென்னா அதோட இந்த ரூஃப் டாப் தான். சோல்ஜர்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ளே போகிறாங்கல்ல, அதுதான். இந்த மிசைல் என்ன பண்ணுதுன்னா, நம்ம ஃபயர் பண்ணதுக்கப்புறம் மேலே கிளைம் பண்ணி திருப்பி அதோட வீக் பாயிண்டான அந்த ரூஃப் டாப்புக்குள்ளே போய் அடிக்குது. அது மட்டும் இல்லை, இதை லான்ச் பண்ணுற சோல்ஜருக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு ஃபஸ்ட்டு ஃபயர் பண்ணும்போது சாஃப்ட் எஜெக்ஷன் மெதுவாக வெளியே வந்து இந்த சோல்ஜருக்கு கொஞ்சம் தள்ளி போய் தான் அந்த ராக்கெட்டோட மோட்டார் ஸ்டார்ட் ஆகி போய் டார்கெட் அடிக்கும். ஏன்னா அந்த ஹீட் வந்து இதை லான்ச் பண்ணுற சோல்ஜருக்கு அஃபெக்ட் ஆகக்கூடாதுங்கிறக்காக. எப்படி யோசிச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க நம்ம DRDO. இதுக்கு காரணம் வந்து இதோட கைடன்ஸ் சிஸ்டம் தான். இதுக்கு 2 அட்டாக் மோட்ஸ் இருக்குது. ஒன்று நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்க நம்மளால் பார்க்க முடிகிற டார்கெட்டை அட்டாக் பண்ணுறது. ரெண்டாவது டாப் அட்டாக் மோட். நான் முன்னாடியே சொன்னேன்ல, இந்த டேங்க்குக்கு மேலே கிளைம் பண்ணி அந்த ரூஃப் டாப்பில் போய் அடிக்கும். அதான் இதை ஒரு தடவை லான்ச் பண்ணிட்டா இதை லான்ச் பண்ணவனால கூட அதை தடுக்க முடியாது. அதுதான் இந்த ஃபயர் அண்ட் ஃபர்கெட் மேட்ரு. சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம முன்னாடி வச்சுருந்த இந்த ஓல்டு வெப்பன்ஸ் வந்து நம்ம ஒரு தடவை லான்ச் பண்ணால் அது டார்கெட்டை போய் அடிக்கிற வரைக்கும் அந்த சோல்ஜர் அதை கைட் பண்ணிகிட்டே இருப்பார், இன்புட்டும் கொடுத்துட்டே இருப்பார், வேறு எங்கேயும் நகர முடியாது. ஆனால் இந்த புது மிசைல் வந்து நீங்கள் ஷோல்டரில் வச்சு லான்ச் பண்ணலாம். நீங்கள் ஒரு தடவை ஃபயர் பண்ணிட்டா அந்த மிசைல் அதுவே டார்கெட்டுக்கு கைட் பண்ணி போய் அடிக்கும். ஸோ நம்ம சோல்ஜர் ஃபயர் பண்ணிவிட்டு வேறு இடத்துக்கு ஈஸியாக போக முடியும். ஸோ நம்ம எதிரி நம்ம ஃபயர் பண்ண லொக்கேஷனை பார்த்து திருப்பி ஃபயர் பண்ணாங்கன்னா அப்போ நம்ம அந்த இடத்துலையே இருக்க மாட்டோம். இதே இந்த ஃபயர் அண்ட் ஃபர்கெட் பிரின்சிபல் தான் பிரம்மோஸ்லேயும் யூஸ் ஆகுது. நீங்கள் ஒரு தடவை பிரம்மோஸை லான்ச் பண்ணிட்டீங்கன்னா அதுவே அது கைட் பண்ணி போய் டார்கெட் அடிக்கும். இதை லான்ச் பண்ணவனால கூட தடுக்க முடியாது. அதனால தான் பிரம்மோஸ் ரொம்பவே ஸ்பெஷல். நம்ம சோல்ஜர் ஒரு டேங்க் ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் இந்த மிசைல் என்ன பண்ணுன்னா, இமேஜிங் இன்ஃப்ராரெட்டை யூஸ் பண்ணி அந்த டேங்கோட ஹீட்டையும் அதோட சைஸையும் கேப்சர் பண்ணி மெமரியில் ஸ்டோர் பண்ணிக்கும். அப்புறம் அது டார்கெட்டை லாக் பண்ணி இந்த கைடன்ஸ் சிஸ்டம் மூலிமா அதுவே மிசைலை கைட் பண்ணி போய் டார்கெட் அடிக்கும். இதோட ரேஞ்ச் வந்து கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர். இதுக்கு நம்ம ரொம்பவே ப்ரௌடாக ஃபீல் பண்ண வேண்டியது என்னென்னா, இது நம்ம இந்தியாவே ஓனாக கண்டுபிடிச்ச தயாரித்த மேட் இன் இந்தியா வெப்பன். ஸோ இது நம்ம போர் சூழலில் தேவைக்கேற்ப எவ்வளோ வேணுமோ தயாரிச்சுக்கலாம். இனிமேல் நம்ம எதிரியோட ஒரு டேங்க்கு நம்ம எல்லைக்கு வரக்கே யோசிக்கும். அப்போது இதை வச்சிருக்க நம்ம சோல்ஜரோட கான்ஃபிடன்ஸ் லெவல் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். இதே நேரத்தில் ஏர்கிராஃப்ட் கேரியரை ஒரு நிமிஷத்தில் டெஸ்ட்ராய் பண்ணக்கூடிய மிசைலை இப்போ இந்தியா கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை இந்தியன் நேவிக்காக டிசைன் பண்ணி இப்போ நம்ம ரிபப்ளிக் டே ஃபங்க்ஷனில் ஷோகேஸும் பண்ணியிருக்காங்க. அதுதான் இந்த லாங் ரேஞ்ச் ஆன்டிஷிப் ஹைப்பர்சானிக் மிசைல். இதையும் தயாரித்தது நம்ம DRDO தான். இது நம்ம நேவியோட பவரை இன்னும் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போக போகுது. நம்ம ஏற்கனவே 26 ரஃபேல் M வேரியண்ட்டை நேவிக்காக ஆர்டர் பண்ணியிருக்கோம். இந்த மிசைலும் நேவியில் ஜாயின் பண்ணும்போது நேவியோட பவர் இன்னும் பயங்கரமாக இருக்கும். இது கிட்டத்தட்ட மேக் 5 ஸ்பீடில் பறக்கும். நம்ம சென்னையிலேருந்து டெல்லிக்கு வெறும் 20 நிமிஷத்தில் பறக்க முடியும். இதை லான்ச் பண்ணதுக்கப்புறம் இதோட பூஸ்டரோட ஹெல்ப்பால் மேலே போகும். அப்புறம் லோ ஆல்டிடியூட்டில் கிளைட் பண்ணிகிட்டே போய் டார்கெட் அடிக்கும். சிம்பிளாக சொல்லணும்னா ஜிக்ஸாக்காக பறந்து போய் அடிக்கும். இது எஸ் மாதிரி பறக்கிறதுனால எனிமியோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து கன்ஃபியூஸ் ஆயிரும். இதை கன்ஃபியூஸ் பண்ணதுக்கப்புறம் இது டார்கெட்டை ஈஸியாக போய் அடிக்கும். இதோட இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, இதனால் ஸ்டாட்டிக்காக ஒரே இடத்துல இருக்க டார்கெட்ஸையும் அடிக்க முடியும். மூவ் ஆகிட்டே இருக்க டார்கெட்டையும் இதோட சென்சார்ஸ் மூலிமா ட்ராக் பண்ணி போய் ஹை ப்ரிசிஷனில் அடிக்கும். ஸோ இதனால தான் இந்த மிசைலை ரேடாரில் கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். எதிரி ரியாக்ட் பண்ணுறதுக்கு டைமே இருக்காது. இதுவும் ஃபுல்லாகவே மேக் இன் இந்தியா வெப்பன் தான். நம்மளோட அந்த ஆன்டி டேங்க் மிசைலை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அப்புறம் இந்த ஜிக்ஸாக்காக பறந்து போய் டார்கெட் அடிக்கிற நாமளே தயாரித்த இந்த 2 மிசைலையும் பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.